இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக சூழ்நிலையை சரிப்படுத்தி ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிற இந்த பகுதி, இந்த நாளில் எந்தெந்த இடத்தை ஆண்டவர் சரிப்படுத்தணுமோ, எந்தெந்த இடத்துல தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் பொழிந்து அருளும்படியாய் காரியங்களை ஒழுங்குபடுத்தணுமோ என் ஆண்டவர் சரி செய்ய போறார். இது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற, கட்டுகிற, உருவாக்குகிற, அவருடைய விருப்பத்தின்படி நடத்தப்படுகிற ஒரு உன்னதமான தருணம். கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு காத்திருந்தீங்க. ஒரு சில இடத்துல மிகுந்த ஆசீர்வாதமான சூழ்நிலையா இருந்தது, பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் எடுக்காதபடி தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்களுக்கு சித்தமானதை நீங்க செஞ்சு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு விருப்பமானபடி என்னை நடத்துங்க. முழுக்க முழுக்க அர்ப்பணித்த அந்த இருதயங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்குகிறார். எந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை உங்க கரத்துல கொடுக்கணும், எந்த நேரத்துல இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும். யோசேப்பே எந்த நேரத்துல பார்வோனுடைய வேலைக்காரர் கூட இருக்கிறாங்க, பார்வோனிடத்துல சொல்ல போறேன், உனக்காக ரெக்கமெண்ட் பண்ண போறேன்னு போறாங்க. 2 வருடம் ஆகிவிட்டது. உங்களுடைய ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு எல்லா ஆசீர்வாதம் நேர்த்தியா கையில கிடைப்பது போல் இருந்தது, ஆண்டவரே 2 வருடம் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க பாருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிறார். ஒரு சில நேரங்கள் வேலை மாறுகிற பொழுது, ஒரு நல்ல வேலை வந்தது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரும் நினைச்சேன், வரவே இல்லை. 6 மாதம் 9 மாதம் கடந்து போனது. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டு வாசலை திறந்து கொடுத்தார். அந்த இடத்துல நான் புதிய வேலைக்கு சேருகிற பொழுது ஆசீர்வாதமான எல்லா மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக ஆக்கி வைத்திருந்தார். என் கரத்தில் இந்த வேலை 2 வருடத்துக்கு முன்பாக வந்திருக்கணுமே, என் பிள்ளைக்கு இந்த வரன் அமைஞ்சிருந்திருக்கணுமே, டிலே ஆயிருச்சே. டிலே ஆனது நன்மைக்காக. இப்பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னவர் ஏற்ற காலம் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துல, வேலையில, உங்க தொழில, உங்க ஊழியத்துல ஏற்ற காலத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய ஆசீர்வாதத்தின் மழையை கொடுக்க போகிறார். இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, இவ்வளவு நாள் நான் காத்திருந்தது தேவனுடைய புது கிருபையை பெற்றுக்கொள்ள, இவ்வளவு நாள் தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காத்திருந்ததுக்கு ஏற்ற பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இன்றிலிருந்து உங்க குடும்பத்துல, உங்க வேலை இடத்துல, ஊழியத்துல ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். நீங்க சொல்ல போறீங்க, எசேக்கியேல் 34:26க்கு சாட்சியா என் ஆண்டவர் வைத்து இருக்கிறார், எங்க ஊழியத்துல ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்கள் எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்குகிறார். எல்லாவற்றிலும் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களை உருவாக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். God bless you.